பைபிள் ரீடிங் என்னோடய லைஃப்பில் நான் இப்போது ரீசெண்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயந்தான் பைபிள் ரீடிங். பைபிள் ரீடிங் ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, காடோட வேர்ட்ஸை நம்ம எப்போவுமே லிசன் பண்ணணும். அவரோட வேர்ட்ஸை நம்ம கேட்கணும், அதைப்படி ஒபே பண்ணி நம்மளோட லைஃப்பில் அதை அப்ளை பண்ணணும், அதன்படி நடக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஏன் பைபிள் ரீடிங்கை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பைபிளில் நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்குது. நம்ம ஒரு நல்ல ஒரு குட் ஹியூமனாக நம்ம அந்த வேர்ல்டில் நம்ம வாழணும்னா பைபிள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். நமக்கு ஒரு ரோல் மாடலாக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவரோட லைஃப்பை நமக்கு முன்னாடி காமிச்சிட்டு போயிருக்காரு. ஸோ அவரை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அவரை மாதிரியே வாழ்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். நம்ம யாருக்கும் அது ஈஸி இல்லை. ஆனால் ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ணுறதுல எந்த கஷ்டமுமே இல்லை. 100% ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த வழியை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அவரை மாதிரி 100% நம்மளால் வாழ முடியாது. நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் நம்மளால் அப்படி வாழ முடியாது. நம்ம எல்லாருமே சின்னர்ஸ் தான். ஸோ ஆனால் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். காடோட வேர்டை லிசன் பண்ண முடியும், அதை ஒபே பண்ண முடியும். நம்மளால் முடிகிற விஷயங்களை நம்மளால் பண்ணலாம். நம்ம பாவத்தில் விழுறது இஸ் நார்மல் திங். ஆனால் அதையே நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடாது. ஸோ பாவத்தில் விழுந்துட்டோன்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பார் அப்படின்னு நம்ம அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லை தெரியாமல் தப்பு பண்ணுறோமான்னு கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுதுன்னா அதை நம்ம பண்ணவே கூடாது. ஏன் பைபிள் ரீடிங்கை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா, நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய காரியங்கள் பைபிள் நமக்கு டீச் பண்ணும். எப்படி நடக்கணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு டீச் பண்ணும். ஸோ அதனால தான் பைபிள் ரீடிங் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். வெறும் பைபிள் ரீடிங்கோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. நம்ம எவ்வளோ நேரம் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், லைக் ப்ரேயர், எவ்வளோ நேரம் காட் கூட பேசுகிறோம். நம்ம ப்ரேயர் நம்ம லைஃபுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு வெப்பன் மாதிரி. ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லா நெகட்டிவான எனர்ஜிஸ் கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளை எப்போவுமே ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளை எப்போனாலும் அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் மூலம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட முடியும்.